தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவானது. மத்திய அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவானது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சொல்லுங்க மாணிக்கம். அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் தற்பொழுது வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அங்கு நிலவக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில், அதாவது நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக மேற்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு நாளை மறுநாளில் இருந்து கனமழை மீண்டும் தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தென் மாவட்டங்களில் பெரும்பாலான அளவில் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 48 மணி நேரத்தில் தென் தமிழகத்தினுடைய பகுதிகள் மீது வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில 16ஆம் தேதிக்கு பிறகாக டெல்டா உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் 16ஆம் தேதி முதல் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு தற்பொழுது நிலவக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நகர்வதுதான் காரணமாக இருக்கும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் தமிழகத்தினுடைய வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33% அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இது வரக்கூடிய காலங்களிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய தகவல்கள் அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க.